இன்றைய நாளுக்கான அனுதின வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இப்படியாக சொல்கிறது: பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், and he said to them all, for if any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. இங்கே ஆண்டவர் ஒரு மனிதன் எப்படி அவருக்கு சீஷனாக முடியும், இல்லையென்றால் பின்பற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தோடு கூட தேவனை பின்பற்ற முடியாது. உலகம் வேண்டும், தேவனும் வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஆனபடியால் நான் இதற்கு தலைப்பாக சொல்ல வேண்டும் என்றால், deny to follow, உலகத்தை வெறுத்து தேவனை பின்பற்றுதல். நம்முடைய வாழ்க்கையிலே உலகமும் வேண்டும், தேவனும் வேண்டும் என்று சொல்லி அநேகர் இப்புறமும் அப்புறமுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மகிமையை அவர்கள் பார்க்க முடியாதபடிக்கு அங்கே நன்மையும் கிருபையும் தொடர்வதில்லை, அங்கே சஞ்சலமும் வருத்தமும் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு நாம் பிரியமாக நாம் நடக்கும்போது, தேவனுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கும்போது, அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அவர் எல்லாரையும் நோக்கி சொல்லுகிறார். ஒரு சிலரை நோக்கி இல்லை, உலகத்துள்ள அத்தனை பேரையும் நோக்கி சொல்லுகிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்று சொன்னால், அவர் கூடயே செல்ல விரும்பினால், அவன் படுக்கை, அவன் பெற்றோர், அவனுடைய உற்றார், அவனுடைய பொருட்கள், அவனுக்கு தேவைப்படுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் தேவனுக்கு பின்னாலே செல்லாமல், அவன் தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லும்போது, அவன் விரும்புகிற காரியம் அனைத்தையும் அவன் விட்டுவிட்டு தன் சிலுவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை என்று சொல்லும்போது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை செல்வதற்குரிய தயாரான நிலைமையிலே அதை அனுதினமும் ஒரு நாள் மட்டுமல்ல, தேவனோடு செல்லும் அனைத்து நாளும் அவன் தேவனை பின்பற்ற அந்த சிலுவை சுமந்தவனாய், அந்த கஷ்டத்தை சுமந்தவனாய் தேவனை பின்பற்ற கடவன். ஆனபடியான கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாள் ரட்சிப்பல்ல, அனுதினமும் தேவனோடு வாழும்படியான வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.